அதாவது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்ம சைடு தான், எங்க ஊர் சைடு தான். திருத்தணி ட்ரெயின்ல வரும்போது ஒரு நார்த் இந்தியன் பர்சன், சிராஜ் அவர் பேரு, அவரை பிடிச்ச ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டியிருக்கானுங்க. ரீல்ஸுக்காக இதை பண்ணியிருக்கானுங்க. புரியுதுங்களா? மண்டை பொழந்துருச்சு மாமே, போதும் மாமேன்னு அவர் சொல்லுவாரு, இவர் வெட்டுவாரு. கஞ்சா, இந்த கஞ்சா மேல நான் பழி போட போதுறேன். இந்த திமிர் பிடிச்ச நாய்களை அடிக்கிற அடியில போலீஸ் வீடியோ எடுத்து போடுங்க. போலீஸ் நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, ஜனங்க பார்க்கட்டும். இந்த நாய்களை அடிக்கிற அடி பார்த்து 4 பேர் திருந்துவான். இவனுக்கு என்ன சிராஜ் ஜெயிலு, என்ன அவனுக்கு தெரியல? போலீஸ் ரீல்ஸ் போட்டா வியூஸ் வரும் தெரியுதுல்ல, இதுக்கெல்லாமா? ரத்தம் சொட்டுதுப்பா அவனை பார்த்தா. அந்த இந்திக்காரைய சொந்த கிடையாது, பந்தம் கிடையாது, கண்ணுல தண்ணி வருகிறாடே. அவன் என்னமா எதிர்பார்த்திருப்பான்டா? எங்கூரா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்க மாட்டான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். பொழைக்கதானே வந்தான். ஐயோ, இந்திக்காரன்ற அந்த ஃப்ளோவே தப்பியாங்க கேவலமா. ஐயோ, எல்லா ஜாதிலையும் எல்லா மதத்திலையும் எல்லா இடத்துலயும் கெட்டவனா இருக்கான். இது பல வருஷமா நான் பேசுறது ஆசை. ஆனா என்ன பண்றது, பேசுறா நம்ம அரசியலுக்குள்ள இழுத்து விட்டுருவீங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி முடிவு பண்ணுவேன்? அவன் ஏதோ புழைக்க வந்திருக்கான், அவனை பிடிச்சி அந்த ஃப்ராடு நாய்களை பார்த்தா இந்த கத்தி வச்சு சொல்லிட்டு இருக்கான். கஞ்சாவெல்லாம் விடு, கஞ்சா அது ஃபர்ஸ்ட். இவனை போட்டு அடிக்கிற அடியில் அந்த போலீஸ் அந்த வீடியோ எடுத்து வெளியே வரணும். அப்பதானே மனசு அடக்கும். அவனை பிடிச்சி சிரார் ஜெயிலு, 3 வேளை சோறு, அது போக இன்னொருத்தருக்கு உடம்பு செல்லு நிபந்தனை ஜாமீன். இந்த திருப்பொறிக்கு நாய்களை பெத்தவளெல்லாம் வெத்து காட்டுங்க வீடியோவில். அப்பதான் அசிங்கம் வரும். நாளைக்கு 4 பசங்க யோசிப்பாண்டே, நாம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு இழுத்து விட்டுருவோம் போல. நமக்கு தேவையான ஒரு எண்ணம் வராது. சட்டம் வேணடாப்பா, இதெல்லாம் பேசினா தமிழ்நாட்டில் அது கொடுத்து உள்ள போட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா? நான் அதை பத்தி பேச விரும்பல. எனக்கு பல மெசேஜ் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இதெல்லாம் ஏன் பேசுறீங்க, உங்களுக்கு தேவையில்லவே. என்ன ரத்த சொட்ட சொட்ட வெட்டி இருக்கான். அவன் இந்திக்காரனா இருந்தா, தமிழனா இருந்தாலும், எவனா இருந்தா உனக்கு அதை பார்த்து வலிக்கலாம். ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான், அதை நான் பேஸ்புக்ல போட்டிருக்காது. ஏதோ போங்க, என்ன இருந்தாலும் தமிழ் பசங்க உள்ள போட்டிருக்கூடாது. ஐயோ, இதுல எங்கடா இந்திக்கார தமிழ்? டேய், அவனும் மனுஷன் நானும் மனுஷன், வெட்டினா ரத்தம் வரும். இதுல எங்கடா இந்திக்கார தமிழ? என்னை எந்த குரூப் எல்லாம் சேர்த்துக்குங்க. நான் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அந்த வீடியோ பாக்குறப்போ உன் கண் கலங்கியிருந்தால் நீ மனுஷன். அவன் என்ன இந்திக்காரன் வெட்டினா வெட்டு போட நினைச்சா, உனக்கு தான் உண்மையான வெறி பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல வருவேன். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஏதாவது சொல்லிட்டு போட்டா இன்பாக்ஸ்ல சொல்லுவாங்க, நீ யாரை கேட்டு அப்படி பேசுற அப்படி பேசுற. ஐ டோன்ட் கேர். இதுக்கு நம்ம பயப்படுறதா இல்ல. உண்மை இதான். புரியுதுங்களா? பை.